கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தாவை உம்முடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை நாங்கள் கேட்கும்படியாக உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், மீட்டு எடுக்கப்பட்டவர்களாய், ஆக்கினைக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டவர்களாய், உம்முடைய சன்னிதானத்தில் என்றென்றைக்கும் நிற்கும்படியாக நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருப்பதினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு இன்று தந்ததற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக இங்கிருக்கும் ஒவ்வொருவரையும் என் தேவன் தெரிந்து கொண்டதற்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் வாசிக்க கேட்ட வசனத்தின்படியே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களிலே எல்லா நாட்களிலும் கர்த்தாவை செயல்படும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய காதுகளை என் தேவன் தாமே திறந்து தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல இன்று நீர் மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் கேட்கிறோம். கிருபையாய் கேட்டு பதில் தாரும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது. But God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Hallelujah. And that is a message that God wants to give us today. It was impossible for death to keep its hold on Jesus Christ. அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என் தேவன் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்ததினாலே அவருடைய வலது பாரசத்திலே என் தேவன் என்னை எப்பொழுதும் நிறுத்துவார். அல்லேலூயா. And that is a result of the resurrected power of Jesus Christ. It is not because Jesus rose up from the dead and he is sovereign on the throne of God. அவர் உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவர் இப்பொழுது வீற்றிருப்பதினாலே அவருடைய ஆளுகை பரலோகத்தில் இருக்கிற விதமாக இந்த பூலோகத்திலும் ஒரு நாள் வந்து சேரும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதனாலே மட்டுமல்ல, அதிலே எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் பங்கு. God is going to take us to where he is and make us stand before him forever and ever. Hallelujah சொல்லுவீங்களா? If that does not excite you, Christian life is not for us. Hallelujah. அது நம்மை மகிழ்ச்சியாக்கவில்லை என்றால், அது நம்மை தாவீது சொல்லுகிறதை போல களிகூறச் செய்யவில்லை என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு சொல்லப்பட்ட வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50 நாட்களுக்கு பிறகு பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு, வேதம் சொல்லுகிறது, மற்ற 11 சீஷரோடும் கூட எழுந்து நின்று யூதர்களையும் எருசலேமில் பண்டிகை ஆசரிக்க வந்திருந்த மற்ற தேசத்தாரையும் பார்த்து, அந்த கூடியிருந்த கூடியை பார்த்து ஒரு பிரசங்கம் பண்ணினான். அந்த பிரசங்கத்தினுடைய ஒரு பகுதியைத்தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். எருசலேம் நகரத்தில் இருந்த யூதர்களுக்கு தேவன் இயேசுவின் செய்கைகளினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி இருந்தார் என்று பேதுரு சொல்லுகிறார். And that is what we read in verse 22 of chapter 2 of Acts of Apostles. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தில் பேதுரு கூடியிருந்த யூதர்களையும் மற்ற தேசத்தாரையும் பார்த்து சொல்லுகிறான், இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் உங்களுக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். I am not preaching to you a new God. This God, this resurrected Savior has been revealed to you. அவரை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார், ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்பும் கர்த்தர் அன்று வெளிப்படுத்தப்பட்ட தேவன் என்பதை பேதுரு அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்படி இருந்தும் தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை யூதர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தும் வேதம் சொல்லுகிறது, அந்த இயேசுவை பிடித்து அக்கிரமக்காரர்களின் கையில் ஒப்பு கொடுத்து சிலுவையில் ஆணி அடித்து யூதர்கள் கொலை செய்தார்கள் என்று வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். Jesus, Apostle Peter says, Jesus was accredited by God through miracles, signs and wonders. அற்புதங்களினாலே, அடையாளங்களினாலே, செய்கைகளினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை பிதாவாகிய கர்த்தர் நிரூபித்திருந்தார் என்று பேதுரு சொல்லுகிறார். இல்லையா சொல்லுவீங்களா?
And that is the accreditation that we need in our lives today. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட்ட அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இது நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்பட வேண்டும். வருஷத்திலே ஒரு நாள் அல்ல, வருஷத்தினுடைய ஒவ்வொரு நாளிலும் 365 நாட்களிலும் the power of resurrection has to be manifest in our lives. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். But the Jews put him to death by nailing him on the cross with the help of wicked men. But, and there is a big but, 24வது வசனம் சொல்லுகின்றது, ஆனால், அல்லேலூயா சொல்லுவீங்களா, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய வெள்ளிக்கிழமை அன்று 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சிலுவையிலே தம்முடைய ஆவியை பிதாவிடத்திலே ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, காடியை வாங்கின பின்பு தலையை சாய்த்து முடிந்தது என்று சொன்னார். அதை கேட்டுக்கொண்டிருந்த பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் நினைத்தார்கள், நாங்கள் நினைத்த வண்ணமாகவே இவன் சொல்லுகிறான், முடிந்தது, இவனுடைய கதை இன்றோடு முடிந்தது என்று அவர்கள் நினைத்தார். நாங்கள் மனதிலே நினைத்த காரியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லுகிறான் என்று அவர்கள் நினைத்தார்கள். But what Jesus meant when he said it is finished was it is going to be renewed again in our lives today. அல்லேலூயா சொல்லுவீங்களா? முடிந்தது என்று அவர் சொன்ன பொழுது அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று அவர் சொல்லவில்லை. பாவத்தின் கட்டு மனிதனை அழுத்தி இருந்த காலம் முடிந்தது என்றே கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. மரணம் தன் உபாதிகளின் கட்டுகளினாலே 3 நாட்கள் இயேசுவை கட்டி வைத்திருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் 3 நாட்களுக்கு மேலாக மரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவை பாதாளத்திலே அந்த கல்லறையிலே வைப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. Death had of course power on the body of Jesus Christ. மரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் மேலே வல்லமை இருந்தது. But that was not the power of Satan. That was not the power of devil. That was the power of death over a natural human body. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? மனித உருவிலே வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் மேலே மரணத்திற்கு இயற்கையாக இருந்த அதிகாரம்தான் அந்த 3 நாட்களும் செயல்பட்டு இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பின பொழுது மரணம் சொன்னது, இனிமேல் இவரை நான் பிடித்து வைத்திருக்க முடியாது, இனிமேல் கல்லறைக்குள்ளே இந்த சரீரத்தை நான் வைத்திருக்க முடியாது என்று மரணம் வாக்குமூலம் கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? 22வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறான், பிதாவாகிய தேவன் அவரை குறித்து வாக்குமூலம் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அவருடைய செய்கைகளினாலும் அவருடைய அற்புதங்களினாலும் அவருடைய அடையாளங்களினாலும் இவர் யார் என்பதை குறித்து பிதாவாகிய தேவன் பரலோகம் வாக்கு கொடுத்தது என்று பார்க்கிறோம். ஆனால் மரணம் ஒரு வாக்கு மூலம் கொடுத்தது. 3 நாட்களுக்கு மேலே இவருடைய சரீரத்தை இங்கே பிடித்து வைக்க எனக்கு அனுமதி கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. And that was a testament of death. Hallelujah. That was a testament of death over the body of Jesus Christ. I have no hold over this body anymore. இனிமேல் இந்த சரீரத்தை பிடித்து வைக்க எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு அனுமதி இல்லை என்று மரணம் வாக்கு மூலம் கொடுத்தது என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது 24வது வசனத்திலே, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார், அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. It was impossible for death to keep its hold on Jesus என்று பார்க்கிறோம். இதற்கு மேல் மரணம் அவரை பிடித்து வைக்க, அவரை அமிழ்த்தி வைக்க, அவரை இனி வெளியே விடாமல் தடுத்து நிறுத்த மரணத்திற்கு வல்லமை இல்லை என்பதையே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு திரும்பவும் சொல்லுகின்றார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. 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 When death lost its hold on Jesus after 3 days, 4 things were forever unbound by God. 3 நாட்களுக்கு பிறகு மரண உபாதிகளினாலே கட்டப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் விடுதலை பண்ணின பொழுது, when God set free Jesus from the dead, 4 things were unbound by God forever. 3 நாட்களுக்கு பிறகு
மரண உபாதிகளினாலே கட்டப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் கட்டவிழ்த்து விட்ட பொழுது 4 காரியங்களும் கட்டவிழ்க்கப்பட்டு இருந்தது என்று வேத புஸ்தகத்தின் மூலமாக பார்க்கின்றோம். முதல் காரியம், the first thing that was unbound by the resurrection of Jesus Christ was this: sin could not bind man anymore. பாவம் இனி ஒரு நாளும் மனிதனை கட்டி வைக்க முடியாது என்ற சத்தியத்தை உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு இன்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 6 முதல் 8 வரையுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால், if you read Romans chapter 5 verse 6 to 8, I'm going to read that here. The verse says, you see, at just the right time, when we were still powerless, Christ died for the ungodly. Very rarely will anyone die for a righteous man, though for a good man someone might possibly dare to die. But God demonstrates his own love for us in this: while we were still sinners, Christ died for us. Hallelujah. அந்த வசன பகுதியிலே 2 காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். While we were still powerless and while we were still sinners, நாம் பலவீனராய் இருக்கும் பொழுதே, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். Hallelujah. It's a little difficult to understand this verse, this particular verse where it says, scarcely will anyone die for a righteous man, though for a good man someone might possibly dare to die. ஒரு நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது மிகவும் அரிது, ஆனால் நல்லவனுக்காக ஒருவேளை சிலர் மரிக்க கூடும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இதை புரிவது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் இங்கே நீதிமான் என்று சொல்லப்படுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நீதிமானுக்காக மரிக்க ஒருவரும் முன் வரவில்லை என்பதைத்தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். சிரேனே ஊரானாகிய சீமோன் கொஞ்ச நேரம் அவருடைய பலத்த, அவருடைய பாரமான சிலுவை சுமக்கும்படி நிர்பந்தம் பண்ணப்பட்டார். But he didn't volunteer to die on the cross in place of Jesus. Hallelujah. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. Scarcely will anyone volunteer to die for the righteous. ஆனால் நமக்காக, நல்லவர்கள் என்று எண்ணப்படுகிற நமக்காக ஒருவேளை சிலர் மரிக்க முன்வரக்கூடும். அல்லேலூயா. என் ஆண்டவர் தனித்து விடப்பட்டதை போல இருந்தார். என் ஆண்டவர் இந்த சிலுவையிலே நிராயுத பாணியாக இருந்ததை போல இருந்தார். என் ஆண்டவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சிலுவையிலே அழுத பொழுது, மகா சத்தமிட்டு கூப்பிட்ட பொழுது எல்லாம் முடிந்ததை போல இருந்தது. ஆனால் அன்று யாருக்கும் தெரியாத ஒரு காரியம் சிலுவையிலே ஆண்டவர் செய்து முடித்தார். When he said it is finished, he said it is just beginning now. Hallelujah. முடிந்தது என்று அவர் சொன்ன பொழுது எல்லாமே இப்போதான் ஆரம்பிக்கிறது என்றே கர்த்தர் சொன்னார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். While we were still sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே, நாம் பலவீனராய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. உங்களுடைய இருதயத்தை பார்த்து, உங்களுடைய மனதை பார்த்து, உங்களுடைய ஆவியை பார்த்து சொல்லுங்க, my spirit, my heart, my flesh, don't ever dare you forget this truth any time in your life. ஒரு நாளும் இந்த சத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீ மறந்து போகாமல் இருக்க உனக்கு நான் போதிக்கிறேன் என்று சொல்லுங்க. அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அல்லேலூயா. கிறிஸ்து தம்மை சிலுவையில் அறைந்த துன்மார்க்கருக்காகவே மரித்தார் என்று பார்க்கிறோம். அவர்களை நீதிமானாக்கவே சிலுவையில் தொங்கினார். அவர்கள் தம்மோடு கூட என்றென்றும் இருக்கும்படியாகவே உயிர்த்தெழுந்து பரமேறினார் என்ற சத்தியத்தை கிறிஸ்தவர்களான நாம, விசுவாசிகளான நாம அறிந்து வைத்திருக்கிறோம். மனுக்குலம் பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தது. The whole humanity was tied, was bound in sin. பாவத்தினாலே மனுக்குலம் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் இயேசுவின் அன்பு நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. இயேசு தம் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நம் பாவங்களின் கிரயத்தை கொடுத்து தீர்த்தார். ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி கண்களை மூடி பரலோக தேவனை பார்த்து இப்படி ஜெபிக்க வேண்டும். Lord, I thank you for loosening the power of sin over my life. என்னுடைய வாழ்க்கையின் மேல் இருந்த பாவத்தின் கட்டை என் தேவன் கர்த்தாவே கட்டவிழ்த்ததற்காக உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. I pray that what was unbound by you
stays unbound always in Jesus name. Amen. நீர் கட்டவிழ்த்தவைகள் எல்லாம் கட்டவிழ்த்தப்பட்டவைகளாகவே என்னுடைய வாழ்க்கையில என்றும் இருக்க இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் தரவே செய்வார். The second thing that was unbound by the resurrection of Jesus Christ was this: death could not bind man forever. Hallelujah. மரணம் இனி மனிதனை கட்டி வைக்கவே முடியாது, நிரந்தரமாக கட்டி வைக்கவே முடியாது என்ற சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் செய்தி நமக்கு தருகின்றது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அந்த கல்லறையிலே மரணம் 3 நாட்கள் பிடித்து வைத்திருந்தது. நான் சொன்னேன், அது சாத்தானுடைய வல்லமை அல்ல, அது பிசாசினுடைய வல்லமை அல்ல, அது ஒரு இயல்பான இயற்கையான சரீரத்தின் மேலே, மனித சரீரத்தின் மேலே மரணத்திற்கு இருக்கும் அதிகாரம் மட்டுமே. அது 3 நாட்களுக்கு ஆண்டவரை கல்லறையிலே பிடித்து வைத்திரு என்று மரணத்திற்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார். அது என்ன 3 நாள்? அது என்ன 3 நாள்? ஏன் 2 நாள் இல்லை? ஏன் 4 நாள் இல்லை? ஏன் 1 வாரம் இல்லை என்று நீங்கள் கேட்கக்கூடும். பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை நீர் இப்பொழுது எங்களுக்கு காண்பியும் என்று கேட்ட பொழுது, கடைசி காலங்களிலே சிலுவை ஆண்டவர் நெருங்கி வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், யோனாவின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. No sign will be given to you any more than the sign of Jonas. Hallelujah. அந்த வார்த்தையை நிறைவேற்றவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மரணத்தினாலே கல்லறையிலே 3 நாட்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. Hallelujah. அந்த 3 நாட்களில் வேற ஒன்றும் மேஜிக் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதுதான் உங்களுக்கு கடைசி அடையாளம். This will be the last sign that I give you, O nation of Israel. இஸ்ரவேல் தேசமே, உனக்கு நான் காண்பிக்கும் கடைசி அடையாளம் இதுவே. நான் பாதாளத்திலே கல்லறையிலே மரண பாசிகளினாலே கட்டப்பட்டவனாய் 3 நாட்கள் இருப்பேன். அதுவே உங்களுக்கு கொடுக்கப்படும் கடைசி அடையாளம் என்றே கர்த்தர் அன்று சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையை நிறைவேற்றவே அப்படி நடந்தது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54, 55 வசனங்கள். 1 Corinthians chapter 15 verse 54 and 55. I want to read it in English first. So when this perishable has been clothed with the imperishable, and the mortal with the immortality, then the saying that is written will come true. Death has been swallowed up in victory. Where, O death, is your victory? Where, O death, is your sting? என்று இங்கே கேட்கப்படுகிறதை பார்க்க தமிழிலே வாசிக்கிறேன். அழிவுள்ளதாகிய இது, எல்லாரும் சரீரத்தை தொட்டு சொல்லுங்க, அழிவுள்ளதாகிய இது, அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்பொழுது நாம மரணத்தை பார்த்து கேட்க முடியும், மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாமும் மரணத்தை பார்த்து கேட்க முடியும். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அழிவுள்ளதாகிய இது, சாவுக்கு ஏதுவான இது, அழியாமையையும் சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரமும் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படும். அதுவே இந்த உயிர்த்தெழுதலின் நாள் நமக்கு தரும் 2வது செய்தி. 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்லும் காரியம், it comes from Isaiah 25:8. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25:8 ஒரு இயேசுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகவே இந்த காரியம் நடந்தேறது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். He will swallow up death in victory. Hallelujah. பிசாசு நினைத்தான், இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக அழித்து விட்டாயிற்று, இனி நமக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர் சிலுவையிலே செய்த காரியம், he swallowed up death in victory. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 20:14. வெளிப்படுத்தின விசேஷம் in Revelation 20:14 the word of God says, இந்த வசனமும் நிறைவேறும் என்று நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன, இது 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அதோடு கூட that the power death has over men
will be totally loosened up. இந்த தீர்க்க தரிசனம் ஒரு பகுதி மட்டுமே நிறைவேறி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 சொல்லப்பட்ட காலம் வரும்பொழுது மட்டுமே மரணம் தன்னுடைய கூரை இழந்து போகும், பாதாளம் தன்னுடைய வல்லமையை இழந்து போகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனம். In John 14:19 Jesus said, because I live, you will live also. அல்லேலூயா. இதை விட எளிதாக உயிர்த்தெழுதலின் செய்தியை சொல்லவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று சபையை பார்த்து, நம்மை பார்த்து சொல்லுகிறார், because I live, you will live also. ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். In John 6:54 Jesus told Martha, அல்லேலூயா, மன்னிக்கணும், என் மாம்சத்தை, சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 6:54 சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. அடுத்த முறை, இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இல்லை என்று நினைக்கிறேன், ஆனால் அடுத்த முறை கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் பொழுது இந்த வசனம் நம்முடைய நினைவிலே வர வேண்டும். யோவான் 6:54 ஆண்டவர் சொன்ன, whoever eats my flesh and drinks my blood has eternal life, and I will raise him up at the last day. The blessing of communion is this. ஆண்டவருடைய பந்தியின் ஆசீர்வாதம் இது. அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பருகும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்தம் என்ன? நான் பிழைத்திருக்கிறபடியா நீங்களும் பிழைப்பீர்கள். என்னை விசுவாசித்திருக்கிறவன் எவனோ அவன் அழிந்து போக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். ஆமென் சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் கர்த்தரை துதிக்க வேண்டும். Let's lift up our hands and praise God for raising up Jesus from the dead. Because my Redeemer lives, I will also live. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? Hallelujah. The third thing that was loosened when Jesus rose from the dead is this. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண உபாதிகளின் கட்டுகளை எல்லாம் பிதாவாகிய தேவனுடைய வல்லமையினாலே கட்டவிழ்க்கப்பட்டவராய் கல்லறையிலிருந்து வெளியே வந்த பொழுது கட்டவிழ்க்கப்பட்ட மூன்றாவது காரியம், Satan could not bind man forever. சாத்தான் மிக தந்திரசாலி. அவன் பலரிடத்தில் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், if I have conquered you and that victory is forever என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். பலரை பார்த்து இன்று சொல்லிக் கொண்டிருக்கும் காரியம், நீ பாவி, உனக்கு இனி ஒரு பாவ மன்னிப்பு கிடையாது. நீ செய்த பாவங்களைப் போல, நீ செய்த அநியாயங்களைப் போல ஒருவனும் ஒரு காலமும் செய்ததில்லை என்று சிலருடைய காதுகளில் அவன் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாத்தானுக்கு ஆண்டவர் அளிக்காத எந்த அதிகாரமும் அவனுக்கு கிடையாது. அல்லேலூயா. அளிக்கப்பட்ட கொஞ்சம் வல்லமைகளை வைத்து, கொஞ்சம் அதிகாரத்தை வைத்து இன்னும் கொஞ்சம் காலம் அவன் ஓட்டிக்கொண்டு இருப்பான். ஆனால் அவனிடத்திலிருந்து எல்லா அதிகாரமும் பறிக்கப்பட்டது எங்கே? சிலுவையிலே, கல்வாரியிலே, கொல்கதா மலையிலே ஆண்டவர் அவனை சிலுவையிலே செய்த காரியம், அவனுடைய தலையை ஆண்டவர் நசுக்கினார் என்று பார்க்கிறோம். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனம். In the book of Colossians chapter 2 verse 15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே இதை வாசிக்கும் பொழுது துரைத்தனங்களும் அதிகாரங்களும் பிலாத்துவை குறித்தும், பிரதான ஆசாரியனை குறித்தும், அன்னாவை குறித்தும், காய்பாவை குறித்தும், சங்கத்தாரை குறித்தும் சொல்லுகிறது என்று நினைக்க உங்களுக்கு வாய்ப்புண்டு. But that verse really talks about Satan and his wiles. சாத்தானை குறித்து, அவனுடைய தந்திரங்களை குறித்து, அவனுடைய அதிகாரத்தை குறித்த இந்த வசனம் சொல்லுகிறது. And having spoiled the principalities and powers, he made a show of them openly, triumphing over them in it என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? சாத்தானுடைய எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினார் என்று பார்க்கிறோம். But at the Calvary, Satan thought on that day, பெரிய வெள்ளிக்கிழமை என்று 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நிற்கதியானவராய் இருந்த பொழுது சாத்தான் நினைத்தான், இவரை நான் வெளியரங்கமான கோலமாக்கி அரை நிர்வாணமாக இவரை சிலுவையிலே அறை வைத்து இவரை நான் எந்த விதத்தில் இவரை நான் மானம்
கெடுத்த முடியுமோ, இவரை நான் அவமானப்படுத்த முடியுமோ, அப்படியெல்லாம் அவமானப்படுத்தி ஆயிற்று என்று சாத்தான் நினைத்தான். பட் வாட் happened really was a reverse. அல்லேலூயா. சாத்தான் நினைத்தான் இயேசுவை மானபங்கப்படுத்தி விட்டேன், இயேசுவை அவமானப்படுத்தி விட்டேன் என்று நினைத்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அல்ல அல்ல, அப்படி அல்ல. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் உரிந்து கொண்டு, அப்படின்னா ஆடையை போல அதை அணிந்து கொண்டிருந்தான் சாத்தான். அந்த 2 ஆடைகளையும், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரிந்து கொண்டு அவனை நிர்வாணமாக்கி காண்பித்தார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். சாத்தான் தான் சிலுவையிலே அவமானமான சின்னமாக இருந்தானே தவிர என் ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? But the power of resurrection proved Satan was wrong. Calvary, I want to tell you, my dear brothers and sisters, Calvary was a trap for Satan. கல்வாரி சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை பொறி வைத்து பிடிப்பதற்கு உபயோகப்படுத்தின ஒரு யுக்தி என்பதை இன்று நாம தெரிந்திருக்கிறோம். அன்று யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை, சாத்தானுக்கு கூட அது தெரியவில்லை. ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பு இந்த நாளிலே ஆண்டவர் கல்லறையை விட்டு வெளியே வந்த பொழுது சாத்தானுக்கு தெரிந்தது, I have been dealt with in a mortal blow. Hallelujah. எனக்கு மரண அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சாத்தானுக்கு தெரிந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25, 26 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து இப்படி சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Hallelujah. ஆண்டவர் இங்கே is going one step ahead and saying, I will come back from dead என்று சொல்லவில்லை, I am the resurrection என்று சொல்லுகிறார். Hallelujah. நான் உயிர்த்தெழுவேன் என்று அந்த மார்த்தாள் என்னும் ஸ்திரியை பார்த்து சொல்லவில்லை. மார்த்தாளே, உனக்கு மட்டும் இந்த ரெவலேஷனை தரேன், உன் மூலமாக, யோவான் மூலமாக இந்த வெளிப்பாடு உலகமெங்கும் போகும். நான் உயிர்த்தெழுந்து வருவேன் என்று சொல்லுவதை விட எனக்கு எது தெரியுமா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவதே. அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றும் மார்த்தாளை பார்த்து கர்த்தர் சொன்னார். அண்ட் மரண உபாதிகளின் கட்டுகளை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிலிருந்து விடுதலை பண்ணின பொழுது the fourth thing that was unbound by the power of God was this. அது என்ன தெரியுமா? Hallelujah. The power of God was unleashed in us. Hallelujah. தேவனுடைய திவ்ய வல்லமை நம்மிலே கட்டவிழ்த்து விடப்பட்டது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, I have the power of God living in me now. எனக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கின்றது. கைகளை உயர்த்தி தைரியமா சொல்லுங்க. யார் உங்களை பயமுறுத்தினாலும் சொல்லுங்க, சூழ்நிலை உங்களை பயமுறுத்தக்கூடும், மனிதர்கள் உங்களை பயமுறுத்தக்கூடும், உங்களுக்கு இருக்கும் கடன் பாரம் உங்களை பயமுறுத்தக்கூடும். ஆனால் எந்த சூழ்நிலையோ, எந்த மனிதனோ, எந்த சங்கதியோ உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அதை பார்த்து தைரியமாக இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க, ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. I have the power of God living within me. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? Hallelujah. பட் ஒரு கண்டிஷன், ஆண்டவருடைய வல்லமை எல்லாருக்கும் வராது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறவளுக்கு மட்டுமே ஆண்டவருடைய வல்லமை வேலை செய்யும். என்ன நிபந்தனை? All those who believe in the virgin birth of Jesus, all those who believe in the sinless life of Jesus, all those who believe in the sacrificial death of Jesus on the cross and the resurrection of Christ on the 3rd day. Hallelujah. That is all the Christian doctrine. Hallelujah. இதை தவிர ஆண்டவர் உங்களை எதையும் விசுவாசிக்க சொல்லவில்லை. ஆண்டவர் பாவம் இல்லாமல், ஒரு மனுஷனுடைய தயவு இல்லாமல் பூமியிலே பிறந்தார் என்பதையும், பாவம் இல்லாமல் 33.5 வருஷங்கள் வாழ்ந்தார் என்பதையும், சிலுவையிலே அவர் நமக்காக மரித்தார் என்பதையும், 3ஆம் நாளிலே தேவ பிதாவினுடைய வல்லமையினாலே கல்லறை திறந்து வெளியே வந்தார் என்பதையும் நீங்கள் விசுவாசித்தார், ஆண்டவருடைய வல்லமை உங்களிலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. ஆமென். And this power of God insulates us from failure. இந்த திவ்ய வல்லமை, தேவனுடைய இந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குமே ஆனால் அது உங்களை ஒருபோதும் தோற்று போக விடவே விடாது. It insulates. It is an insulation power.
The power of resurrection is an insulation power. அது உங்களை தோல்வியிலிருந்து பாதுகாக்கும். தோற்று போகிறதை போல இருக்கும், சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதை போல இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் ஆண்டவர் குறித்திருக்கும் வேளையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி காண்பிப்பார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 20-21 வசனங்கள். In the book of Ephesians chapter 3 verse 20 and 21, the word of God says, "Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us, to him be glory in the church and in Christ Jesus throughout all generations, forever and ever. Amen." Hallelujah. தமிழில் வாசிக்கிறேன், தமிழில் அதை போடும்படி கேட்கிறேன். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 20-21 வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. That is the divine power of Jesus that has been unleashed in us. Hallelujah சொல்லுவீங்களா? Hallelujah. அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கின்றது. Whether you believe it or not, that power of Jesus is resident in you. உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? The power of Jesus that is residing in you now will also will ensure that you will never fail. It will also ensure that you are immortal. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குமே ஆனால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அழகாக சொல்லுகிறான். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 8:11. அல்லேலூயா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கும் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது எழுத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? இதுவும் நிபந்தனைக்குட்பட்டது. என்ன நிபந்தனை? உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்றால் அதற்கு நிபந்தனை உண்டு. அந்த நிபந்தனை என்ன? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்னில் வாசமாயிருக்க வேண்டும். The same spirit that raised up Jesus from the dead has to be residing in me. வந்து போகிற ஆவி அல்ல, அது அலைகழிக்கும் ஆவி. அதை குறித்து எச்சரிக்கையார்கள். அது சாமியாடும் ஆவி, அந்த ஆவி இல்லை, எனக்குள்ளே தங்கி இருக்கும் ஆவி. கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னிலே வந்து போகும் ஆவி அல்ல, சவுலை அலைகழித்த ஆவி அல்ல, அது ஆண்டவரே துன்மார்க்கத்தின் ஆவி, அது துஷ்ட ஆவி. என்னிலே இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசமாய் இருக்கட்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசமாய் இருக்கட்டும். அப்பொழுது அந்த ஆவி சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும் என்று இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நான் புரிந்து கொண்டேன். அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அதை விசுவாசத்தோடு சொல்லுவோம். இயேசுவின் நாமத்திலே இதை எனக்கு நிறைவேற்றி காண்பிப்பீராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் சகோதரர் ஜான் கணேஷ் அவருக்கும் சிவகுமார் யாருன்னு தெரியல, ஓகே, யோர் டேட், ஓகே, அவர்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. Sure. இந்த 3 பேர்களுக்காகவும், பாஸ்டருக்கும், சிவகுமார் பிரதருக்கும், ஜான் கணேஷ் பிரதருக்குமாக எல்லாரும் ஒரு நிமிடம் அவர்களுக்கு நேராக கைகளை உயர்த்தி, 3 பேரும் 2 திசைகளில் இருக்கிறார்கள். But that's okay. Hallelujah. Let's lift up both the hands and say, in the name of Jesus, hallelujah. ஆண்டவரே, கர்த்தாவே, இன்று பிறந்த நாள் கொண்டாடும் கர்த்தாவே, இந்த 3 கர்த்தாவே பிள்ளைகளையும் தேவ ஊழியர்களையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை பேலத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு முன் குறித்திருக்கும் காலமெல்லாம் கர்த்தாவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே நிற்க, மிகுந்த ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாக இருக்க, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்ய இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களிலே அவர்களை ஒப்பு கொடுத்து சபையோராகிய நாங்கள்
கிறிஸ்துவின் ஊழியர்களாக அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.